அண்ணா, நாங்கள் கேம் விளாட்றதுக்காக நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோண்ணா. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கண்ணா. உங்களுக்காக தாம்மா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எத்தனை பேர் மொத்தம்? 12 பேர் சொல்லியிருந்தீங்களா? நீங்கள் தானே? நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ணா, மொத்தம் 12 பேர் இல்லை, 13 பேர். நாங்கள் ஆன்லைனில் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம் 13 பேருக்கும். நான் இப்போ அமௌண்ட் மொத்தம் கொடுத்துட்றேன். அண்ணா, டோட்டலாக எவ்வளோண்ணா அமௌண்ட் வருது? மேம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருது. எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து தான் மேம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1000 ருபீஸ் மேம். நீங்கள் ஜிபே பண்ணலாம், நான் கேஷாகவே கொடுக்கலாம் மேம். அண்ணா, நான் கேஷாகவே கொடுத்துட்றேன். இந்தாங்கண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி 1000 ருபீஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு டவுட், உள்ளே நம்மளுக்கு கைடு பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்களா? எஸ் மேம், உள்ள கைடு இருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன கேம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் அடுத்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஓகேண்ணா, உள்ள கைடு இருக்காங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோண்ணா. மேம், நீங்கள் போறதுக்கு முன்னாடி உங்கள் நேமும் சைனும் மட்டும் ஃபில் பண்ணிடுங்களேன். ஓகேண்ணா, ஃபில் பண்ணிட்டேன். சரி, கேம் சென்டருக்கு போகலாம். ஜிசி, எல்லாரையும் கூப்பிட்டு வாவேம்மா. ஹாய் மேம், வெல்கம் டு அவர் கேம் சென்டர். நான் தான் உங்களோட கைடு. உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா கேமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் தான் எங்களோட கைடா? ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கைடு. மேம், இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ரிங் கேம் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய டாய்ஸ்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். 3 ரிங் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மேம். 3 சான்ஸ். என்ன பொருள் ஒழுகிறோம் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த கேம் தான் மேம் நம்ம கேம் சென்டரில் ஃபஸ்ட்டு கேமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். என்ன ரிங்கு பார்த்தீங்கன்னா என்ன பொருள் விழுந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கே நாங்கள் கொடுத்துருவோம் மேம். நம்ம கேம் சென்டரில் 2ஆவது பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா பால் கேம். இல்லை நிறைய டாய்ஸாக நாங்கள் ஹைட் பண்ணி வச்சுருப்போம், அதாவது ஒழிச்சு வச்சுருப்போம் மேம். 2 பசங்க தான் மேம் இல்லை அலோடு. 2 பேரை ஏற்றி விட்டுருவோம். அவங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளேயும் அவங்க எத்தனை பொம்மைனாலும் எடுத்து வெளில போட்டுடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்கி கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே இருக்க பால் என்ன நம்மள நிற்கிறோம் நம்மள இருக்கிற அந்த மேலே இருக்கிற திங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மேம். இந்த கேம் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ப்ரைஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த கேம் இங்கேருந்து இங்கே ஒரு இருக்கிற பொருள் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலே ஒரு ஹேண்ட்பேக்கும் இருக்குது. இந்த கேமில் உங்களுக்கு இப்போ 12 இருக்குன்னா 12 என்ன கிஃப்ட் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது. நாங்கள் இந்த நோட்டில் நாங்கள் இது பண்ணி வச்சுருப்போம், அதை பார்த்தா சொல்லுவோம் மேம். இப்போ இந்த கேம் சென்டரில் லாஸ்ட் கேம் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பால்ஸ் கொடுத்துருவோம். ஒன்று எல்லோ, ப்ளூ, ஆரஞ்சு. எல்லோ நம்பர் 1 கப்பில் விழுகணும், ஆரஞ்சு நம்பர் 5 கப்பில் விழுகணும், ப்ளூ நம்பர் 2 கப்பில் விழுகணும். 3 கப்லுமே 3 பாலுமே விழுந்துருச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கீச்செயின் இருக்குது. இந்த கீச்செயின் உங்களுக்கு கிடைக்கும். 1 பால் போட்டிருக்கேன், 2 பால் போட்டிருக்கேனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 2 பால் போட்டோம்னா இந்த கீச்செயின்ஸ்லாம் கிடைக்கும். 1 பால் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி கீச்செயின்ஸ்லாம் கிடைக்கும். உங்களால் 1 பால் கூட போட முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த குட்டி கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு நாங்கள் தருவோம் மேம். நான் எல்லா கேமையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ யார் மேம் கேம் விளாட வரீங்க? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்கிள், ஃபர்ஸ்ட் நான் வரேன். அந்த 3 ரிங் இப்படி கொடுத்துட்டு போங்க. இப்ப பாருங்க, நான் 3 ரிங் போட எவ்வளவு கிஃப்ட் வருது. ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலர் பொம்மை. அச்சச்சோ, மிஸ் ஆயிடுச்சு. என்ன அங்கிள், பொம்மை டேப் போட்டு ஒட்டிலாம் வைக்க மாட்டேங்கிறீங்க? பறக்குற பொம்மை எல்லாம் மரியம் போறேன் பாருங்க. எப்படி கரெக்டா போட்டேன். நான் ஷியா குறி வச்சு என்னைக்குமே தப்பாரு பாருங்க. இந்த 3ஆவது ரிங் எப்படி கரெக்டா பாருங்க. இந்த பார்பி பாருங்க, சூப்பரா இருக்கு. இது மேலே போறேன். அச்சச்சோ, பார்பி மேல போறேன், பூச்செடி மேல போட்டேன்னு. அங்கிள், என்னோட சான்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஆள் வர சொல்லுங்க. இப்ப நான் ட்ரை பண்றேன். அந்த 3 ரிங் தாங்க அங்கிள். இப்ப பாருங்க எப்படி போடுறேன்னு. அச்சச்சோ, மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க செகண்ட் ரிங் எப்படி கரெக்டா பாத்தீங்களா? இப்ப பாருங்க தேர்ட் ரிங்கையும் கரெக்டா போட்டேனே. என்னங்க அங்கிள், உங்க ரிங்